கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேதவசனம் பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஜேக்கப் டேவிஸ் 1800 வாழ்ந்த தையல்காரர். அந்த நாட்களில் தங்க சுரங்கங்களில் வேலை பார்ப்பவர்களின் கால் சட்டை சீக்கிரத்தில் கிழிந்து போய்விடும். எனவே இதற்கு தீர்வு காண்பதற்காக கூடாரம் செய்ய பயன்படும் துணியை வாங்கினார். அந்த துணி எளிதில் கிழியாத கனமான துணியாக இருந்தது. அந்த துணியில் வேலை ஆட்களுக்கு ஏற்ற கால் சட்டையை தைத்து கொடுத்தார். அன்றுதான் நீல நிற ஜீன்ஸ் பிறந்தது. அது இன்றைக்கும் பலர் மிகவும் விரும்பி அணியும் ஆடையாகவும் மாறிவிட்டது. ஒரு கூடார துணிக்கு புது வடிவம் கொடுக்கும் ஞானத்தை தேவன் சாதாரண தையல்காரருக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் இருட்டோடு எழுந்து ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். பிதாவானவர் தன்மேல் வைத்திருக்கிற திட்டத்தை ஒவ்வொரு நாளும் சரியாக நிறைவேற்ற ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவனுடைய கிருபைக்காக ஜெபித்தார். எனவே தேவனுடைய திட்டத்தை வெற்றியாக செய்து முடித்தார். சங்கீதம் 90:14 நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று மோசேயும் ஜெபிக்கிறார். மோசேயின் வெற்றி வாழ்க்கைக்கு இதுவே காரணமாய் இருந்தது. இந்த ஜேக்கப் டேவிஸ் ஒரு சாதாரண தையல்காரராக இருந்தாலும் இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகிறார். ஒரு புதிய துவக்கத்திற்கு வேண்டிய ஞானம் பரத்தில் இருந்து கொடுக்கப்பட்டது. இதேபோல் நாமும் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற அதிகாலையில் ஜெபிப்போம், கிருபையை பெற்றுக்கொள்வோம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, அதிகாலையில் ஜெபித்து அந்தந்த நாளுக்குரிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளெஸ் யூ.